சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கவங்களோட குழந்தை. அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே மேட்சிங்கா போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அதனுடைய போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே மேட்சிங்கா போட்டிருந்தாங்க. அதனுடைய செப்பலும் மேட்சிங்கா போட்டிருந்தாங்க. அந்த பெண் குழந்தையோட ஜாதிய வச்சு பேசுறாங்க. தகுதிய வச்சு பேசுறாங்க. அதாவது என்ன தகுதி அப்டின்னா, அவங்க அப்பா ஒரு புரோட்டா மாஸ்டரா போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதால, அந்த குழந்தை அதே மாரியே வாழணுமா. அதாவது ஒரு கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச வெ வெ பாவாடை அப்படி போட்டுட்டு இருந்தா, அந்த குழந்தை பரவால்ல அப்படிங்கிறாங்க. ஆனா, அந்த குழந்தை தான் குழந்தைக்கு சமமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறத அவங்களால சகிச்சுக்கவே முடியல. அதுக்காக இவங்க ஒண்ணும் 10 பைசா அந்த குழந்தைக்கு செலவு பண்ண போறதில்ல. அந்த குழந்தைய பெத்தவங்க தான் அதுக்கு செலவு பண்றாங்க. ஆனா, அந்த குழந்தையோட தகுதிய இந்த வீட்டு சொந்தக்காரங்க நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை விட ரொம்ப கோபமும் வந்தது. அதாவது ஒருத்தரோட தகுதியை நிர்ணயம் பண்ண நாம் யார்? அதை யாருமே இன்றைக்கி புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் அவன் ஏன் சந்தோஷமாக இருக்கான், இவ்வளோ நிம்மதியாக இருக்கிறானே அப்படின்னு பார்த்து வயித்தெரிச்சல் படுறது. அதே மாதிரி அவன் வீணாக போயிட்டாலும் அடடா இப்படி வீணாக போயிட்டானே அப்படிங்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல எல்லாரும் தெளிவாக இருக்காங்க.